தம்பி வீரமாக இதுதான் தங்கள் சொன்ன துவண்டாம் பள்ளம் இதுவாகத்தான் இருக்கும். நீங்கள் வலையெடுத்து வீசுமப்பா வீரமாக. இந்த பிரகாரமாக வீரமாக வலையை வீசும் போது கிளிகள் அகப்படாமல் ஆதி பெரியாரிடம் சென்று முறையிட்டது. பெரியக்கால் ஞானத்தால் பார்த்து, ஆகா கிளிகளே, உங்களை அவர்கள் ஒன்றும் செய்ய மாட்டார்கள், அவர்கள் தங்கைக்கு விளையாட கொடுப்பதற்காக பிடிக்கிறார்கள், நீங்கள் சென்று அகப்பட்டுக் கொள்வீர்களாக என்று உத்தரவு கொடுத்ததாம். மீண்டும் கிளிகள் வந்து அடைகிற விதம் காண்க. தம்பி வீரபாகு, ஓடி போன கிளிகள் எல்லாம் மீண்டும் வந்து அடைகின்றது. நீ வலையெடுத்து வீசுமப்பா வீரபாகு. சீக்கிரமாக கூடு தயாரிக்க வேண்டும் வைத்தினாரு. அத்தான் கிளிகளை பிடித்து சீக்கிரமாக அழைத்து வருவ பார்த்தான். அப்படியே நல்லா நம்பிக்கலாம். ஓ நான் பாடி பிடிங்கி அத்தாவோ பாடி பிடிங்கி அத்தாவோ
கிளிகளை பிடித்து கூட்டில் அடித்து விட்டேன். மைத்துனா, புறப்படுங்கள் செல்லலாம். தம்பி கோமல சின்ன புறப்பட்டு போகலாம். நீங்களும் அத்தான் அந்த கிளியை கொண்டு சென்று தங்கையிடம் கொடுங்கள். நானும் தம்பி வீரபவனும் இந்த வனத்தை சற்று வேட்டாடி இருக்கிறோம்னா இந்த பிரகாரமாக பொன்னர் பத்தாவும் கிளியை கொண்டு சென்றவுடன் சங்கரும் வீரபாகும் மான்வேட்டை விளையாடுகிறதும் காண்க. மான்வேட்டையாட வேண்டும் என்று சங்கர் மான்வேட்டையாட வேண்டும் என்று இன்னும் சற்று நேரம் சங்கடமான
எனக்கு தண்ணீர் தாகம் அதிகமாக இருக்கு. நீ சென்று தண்ணீர் வைக்கலாம் பார்த்து இந்த பிரகாரமாக நான்கு திசையும் சென்று பார்க்கும்போது இந்த கரைகாலா காவேரி நிறைகின்ற சமுத்திரத்தில் தண்ணீர் அற்புதமாக இருந்தது. ஆனால் அதில் 60 அடி செவ்வேங்கையானது காவல் புரிந்து கொண்டுள்ளது. அதை பார்த்துவிட்டு வீரபாகு சங்கரிடம் சொல்கிற விதம் காண்க. அவசியமானவரே, நான் 4 திசையும் சென்று பார்த்தேன். அந்த கரைக்கான நிறைகின்ற சமுத்திரத்தில் தண்ணீர் உள்ளது. ஆனாலும் 60 அடி வேங்க ஒன்று காவல் புரிந்து வருது சாமியானவரே. அப்படியானால் வாரம் போய் பார்த்து வந்து இப்படி ஆடு சாமியானவரே. சாமியானவரே, தண்ணீரை பார்த்தால் விட்டு பிரிய மனம் இல்லை. அதனால் நான் வேங்க என்று பாராமல் ஜலம் வருந்துகிறேன். காவல் கவனமாக இருக்கட்டும். அப்படியே ஆடு சாமியானவரே. இந்த பிரகாரமாக சங்கர் போய் தண்ணீரை பார்க்கும் போது சாகவெறியால் விட்டு பிரிய மனம் இல்லாமல் வேங்கையும் பாராமல் தண்ணீர் அந்த விதம் காண்க. சங்கர் சங்கருமானா ஜலமருந்தும் தருணத்தில் மலை போன்ற தலையும் புகை போன்ற வாயும் போரை பற்களை முடிந்த வேகையானது என் மேல் பாய வருகிறது. இருந்தாலும் இருக்கட்டும். இருந்தாலும் இருக்கட்டும். ஒருவரை மன்னிக்கிறேன். ஓடி வலி விட்டு உட்காந்து ஜெயபிரியா பிரியா ஏ ஜெயபிரியா ஜெயபிரியா முக்கால
लोका किलो को மீண்டும் வேங்கை மேல் பாயும் போது செங்கைக்கு அதிக போகமாகி மந்திரவாளால் இரு துண்டாக வெட்டிவிட்டார். அப்போது வேங்கை அபயம் என்று உயிர்விட்டது. அந்த தருணத்தில் அந்த அபய சத்தம் தலையூர் காளி காதி கேட்டு அவள் வருகிற விதம் காண்க. அது உள்ள பேய் இருக்கு. கொண்டாந்து வச்சுட்டான். எடப்பாடி திருக்காமுடியூர் பட்டணத்திலிருந்து வச்சனா முதலி மகள் பாரமலை குப்பாயி பெண்ணை மேனாட்டு வேடுவர்கள் சிறையெடுத்துக் கொண்டு வந்து பூவண்ணாம்பள்ளம் குறிஞ்சவள சோங்கில் வைத்துவிட்டு கிட்டி விளையாடவும் பந்து விளையாடவும் இருக்க அந்த பெண் நித்திரை நீங்கி புலம்புகிற விதம் காண்க. Thank you.